சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர், ஆனால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா. முதல் 2 வசனங்களை வாசிப்போம். யாராவது ஒருத்தர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், எவ்வளோ பெரிய ஆழத்தில் இருந்தாலும், நாம் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும், நாம் கூப்பிடுகிறது நம்முடைய தேவனாய கர்த்தரை மாத்திரதான். ஏன்டா அவரிடத்துல இருந்து மாத்திரதான் நமக்கு என்ன வரும்னா ஒத்தாசை வரும், உதவி வரும். எத்தனை பேரிடத்துல இருந்து நாம் கேட்டாலும் அவங்களால முடிந்த உதவி தான் செய்வாங்கன்னு தவிர அவங்க பலனுக்கு மிஞ்சி யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ நம்முடைய ஆபத்தில், நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் நாம் ஆழத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது 2வது வசனம் சொல்லுதுல, என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு நேராக உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அப்போனா நம்மளுடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர் தேவனாய கர்த்தர். அப்போ நாம் நம்முடைய சத்தத்தை அவருடைய சமூகத்தில் நாம் சத்தமிடும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் எவ்வளோ பெரியதான ஆழத்தில் இருந்தாலும் ஆபத்தில் இருந்தாலும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய தேவனாய கர்த்தரை மாத்திரம். 3ஆம் வசனம் வாசிப்போம், 3-4 வாசிப்போம். அக்கிரமங்களை, கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பாரானால் யார் நிலைநிற்பான்? அவர் நம்முடைய அக்கிரமங்களை பார்த்தாரானால் நாம் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. அவர் இவ்வளோ பெரியதான கூட்டத்தை தமக்கு முன்பாக வைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உண்டாயிருக்கும். அவர் மாத்திரம் தனியாக தான் இருப்பார். ஆனால் தேவனாய கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய பாவங்களை பார்க்கலை. நம்முடைய பாவங்களை அவர்களுடைய முதுகுக்கு பின்னாகவும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் எறிந்து விட்டு அவர் நம்மை தயவாய் பார்க்கிறார். அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. நாம் அவரை நோக்கி பார்க்கணும். நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் பார்க்கவில்லை. அதனால் அவரிடத்தில் என்ன இருக்குது? பாவ மன்னிப்பு இருக்குது. அவருக்கு நாம் தேவை. அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். முக்கியமாக நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கணும். அதனால தான் அவர் இம்மட்டும் நம்மளுடைய அக்கிரமத்தை கவனிக்காமல் நம்மளை பார்த்துட்ருக்கார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் பார்க்கல, நம்மளை தான் நமக்கு பின்னாடி இருக்கிறதான நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களை அவர் பார்க்காம அவருக்கு முன்பாக இருக்கிறதான அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறபடினால அவருடைய தயவு, அவருடைய மீட்பு நம்ம மேலே இருக்குது. முக்கியமாக என்ன காரணம்னா நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கணும். அதுக்காண்டி அவர் நம்முடைய அக்கிரமத்தை பார்க்கல. அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. எவ்வளோ பெரிதான பாவங்கள் நாம் செய்தாலும், எத்தனையோ தவறி விழுந்தாலும் எழுந்திருக்கும்படியான கிருபை, மீட்பு, மன்னிப்பு அவரிடத்துல உண்டு. சங்கீதம் 130 5-6 வாசிப்போம். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தரிட கொடுத்ததான வார்த்தையை நம்பி அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறது நம்மளுடைய ஆத்துமா
அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை, அவர் நமக்கு தனிப்பட்ட முறையில் தான் கொடுத்ததான வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், அதை நம்பி நாம் வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேணும். கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் பொய் சொல்லாது. அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தாரோ, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதோ அந்த வார்த்தை நிறைவேறும். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விடியக்காரத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. எப்படி விடியும் என்று ஒரு ஜாமக்காரன் காத்திருப்பான், எப்போ இரவு முடிஞ்சு பகல் வரும் என்று காத்திருக்கிறது போல் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்பொழுது நான் பகலை பார்ப்பேன், உம்முடைய சமூகத்தை பார்ப்பேன், உம்முடைய தரிசனத்தை பார்ப்பேன், உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறதான உதவியை நான் எப்போ பார்ப்பேன், அதற்காக என்னுடைய ஆத்துமா காத்திருக்கிறது. நீர் கொடுத்ததான வார்த்தை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்கிறதான அந்த வெளிச்சத்தை, அந்த பகலை நான் எப்போ பார்ப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமே. அவரிடத்தில் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அவர் இஸ்ரவேலை சகல அக்கிரமங்களின்றும் மீட்டுக்கொள்வார். எல்லாவித அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை மீட்டுக்கொள்ள ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் வந்து ஏன்ட்டு அவரிடத்துல தான் திரளான மீட்பு இருக்குது, அவரிடத்துல தான் கிருபை இருக்குது. எத்தனை தடவை நாம் இடறி விழுந்தாலும், பாவத்திலே கடந்தாலும் அவரிடத்துல நமக்கு ஒரு மீட்பு இருக்குது. மீண்டுமாய் நாம் அவருடைய சமூகத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் நாம் அக்கிரமங்கள் செய்திருந்தாலும், பாவங்கள் செய்திருந்தாலும் அதை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். முற்றிலுமாய் நாம் அதை விட்டுவிட தேவனிடத்தில் பலனை கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வார்த்தையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த வார்த்தையின்படியே அப்பா, இவர்கள் ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவரே, நீர் இவர்களை எவ்வளோ பெரியதான ஆபத்திலிருந்து இவர்கள் கூப்பிட்டாலும் இவர்களை மீட்டு கொள்கிற தேவனாக இருக்கிறீர். இவர்களுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரம். விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற அப்பா ஜாமக்காரரை போல அப்பா உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய தரிசனத்துக்காக, உம்முடைய உதவிக்காக அப்பா இவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏற்ற வேளையில் தேவனாய் கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறதான தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எலெக்ஷன் காரியங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, சரியான முறையில் நடத்தப்படட்டும். அப்பா ஸ்தோத்திரம். எந்த விதமான அப்பா மந்திரங்களோ அப்பா மாய்மாலங்களோ இதில் காணப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தில் சமாதானம் உண்டாயிருப்பதாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சாட்சி சொல்றவங்க சுருக்கமாக